காதல் மனிதர்களை எந்த எல்லைக்கு கொண்டு செல்லும் என்பார்கள். ஆனால் ஏஞ்சலோ நிக்கோலோ மற்றும் இவான் குஸ்னெட்சோவ் ஆகிய இருவரையோ அது உலகத்தின் உச்சிக்கே கொண்டு சென்றது. நெட்ஃப்ளிக்ஸ் ஆவணப்படமான ஸ்கைவாக் ஏ லவ் ஸ்டோரி மூலம் உலக புகழ்பெற்ற இந்த ரஷ்ய தம்பதியருக்கு சாதாரணமாக பூங்காக்களிலோ அல்லது உணவகங்களிலோ அமர்ந்து காதலிப்பது பிடிக்காது. வானத்தை தொடும் பிரம்மாண்ட கட்டிடங்களில் உச்சிக்கு ஏறி ஆபத்தின் விளிம்பில் நின்று செல்ஃபி எடுப்பதுதான் இவர்களின் பொழுதுபோக்கு. அன்று அவர்கள் தேர்ந்தெடுத்த இலக்கு நியூயார்க்கின் கம்பீர அடையாளமான எம்பயர் ஸ்டேட் கட்டிடம். இரவு நேரம் கட்டிடத்தின் ஊழியர்கள் அனைவரும் தங்கள் பணிகளில் மூழ்கியிருந்தனர். கருப்பு நிற உடைகளை அணிந்து கச்சிதமாக திட்டமிட்டு உள்ளே நுழைந்தனர். ஏஞ்சலாவும் இவானும் பூனைகளைப் போல ரகசியமாக நகர்ந்த அவர்கள் 102வது மாடியில் இருந்து கண்காணிப்பு பகுதிக்கு வந்தனர். அங்கே இருந்த ஒரு பூட்டப்பட்ட பராமரிப்பு கதவை யாரோடும் கண்ணிலும் படாமல் திறந்து கொண்டு 1454 அடி உயரமுள்ள அந்த பிரம்மாண்ட டிரான்ஸ்மீட்டர் கோபுரத்தின் மீது ஏறத் தொடங்கினர். சுற்றிலும் பலத்த காற்று. கீழே பார்த்தால் பாதாளம் போன்ற நியூயார்க் நகரம். ஆனால் அவர்களின் மனதில் பயம் இல்லை, காதல் மட்டுமே இருந்தது. கோபுரத்தின் உச்சிக்கு சென்ற தம்பதியர் முதலில் உலக அமைதிக்கான ஒரு பெரிய பேனரை அவிழ்த்து பிடித்தனர். அதில் அன்பின் சக்தி அதிகாரத்தின் மீதான காதலை வெல்லும் போது உலகம் அமைதியை அறியும் என்ற புகழ்பெற்ற வாசகம் இடம்பெற்றிருந்தது. காரியத்தை முடித்துவிட்டு அவர்கள் கீழே இறங்க தொடங்கிய போது அந்த திருப்பு முனை நடந்தது. கோபுரத்தின் ஒரு குறுகிய கம்பியின் மீது நின்று கொண்டே இவான் திடீரென தன் முழங்கால்களை படியிட்டு அமர்ந்தார். ஏஞ்சலாவின் கைகளை பிடித்து என்னை திருமணம் செய்து கொள்கிறாயா என்று தன் காதலை விடுத்தார். வானத்தின் உச்சியில் மேகங்களுக்கு நடுவே நடந்த இந்த அழகிய முன்மொழிதலைக் கண்டு உருகிப்போன ஏஞ்சலா உடனே சம்மதம் தெரிவித்து அந்த உயரத்திலேயே மோதிரத்தை அணிந்து கொண்டார். ஆனால் இவர்களின் வான்வெளி திருவிழா நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. கட்டிடத்தின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மூலம் நியூயார்க் போலீசாருக்கு விஷயம் எட்டியது. விஷயம் சாதாரணமானதல்ல. அந்த டிரான்ஸ்மீட்டர் கோபுரத்தில் இருந்து வெளிவரும் ரேடியோ அலைகளின் கதிர்வீச்சு மனித உயிருக்கே ஆபத்தானது. இதனால் போலீசாரின் அவசர சேவை பிரிவு ESU உடனடியாக களமிறங்கியது. மீட்பு பணியாக அந்த அண்டைனாவின் மின்சாரம் தற்காலிகமாக துண்டிக்கப்பட்டது. 2 துணிச்சலான அதிகாரிகள் கோபுரத்தின் ஏணிகள் வழியே விறுவிறுவென மேலே ஏறி பாதிலேயே இந்த ஜோடிகளை வழிமறித்து கைது செய்தனர். கீழே அழைத்து வரப்பட்ட தம்பதியர் மீது சட்டம் தன் கடமையை செய்ய தொடங்கியது. அவர்கள் மீது திருட்டு முயற்சி, அத்துமீறல் நுழைதல், பொதுமக்கள் ஆபத்துக்குள்ளாதல், பொது சொத்தை சேதப்படுத்தல் என நீண்ட குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்டது.